டிஎம்கேல மகளிர் மாநாடுன்னு ஒன்று போட்டாங்க. அப்போ ஒரு அக்கா சூப்பரா பேசினாங்க. எங்களுக்கு பிரியாணி கொடுத்தாங்க, பிஸ்கெட் கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்கன்னு. அந்த அக்கா கிட்ட சொல்றேன், அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டா அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க துப்பு இல்ல. இந்த 4.5 வருஷமா எங்கடா போனீங்க நீங்களா? இந்த 4.5 வருஷம் எங்க போனீங்க? இத்தனை வருஷமா ஆண்டு அங்க இருக்கிற சேகர் பாபு என்ற என்னையும் இந்த பதவியில் உட்கார வைத்து அழகு பார்த்த என் தலைவனுக்கு மட்டும் தான் பயப்படுவேன், வேற எவனுக்கும் கிடையாது. சவாலாவே சொல்றேன், உங்க பிஎல்க்கு காசு கொடுக்காத நீங்க பிஎல்ல உட்கார வச்சு பாருங்க, முடியுமா? முடியாது. நன்றி. அரசியல் என்பது சமூக பணி, அரசியல் என்பது மக்கள் பணி. இந்த அரசியல் என்ற சமூக மக்கள் பணியில் அதிகாரத்தில் ஆரம்பம் முதல் ஆணி வேர் முதல் ஆழம் இலை வரை உச்சி வரை எப்போதும் சரிநிகர் சமானமாக தமிழக வெற்றி கழகம் என்பது பெண்களை சிங்க பெண்களாக பார்க்கக்கூடிய ஒரே கழகமாக இருக்கிறது என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். சென்னை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் எம்ஆர் பல்லவி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் கழக தலைவர் அவர்களுக்கும் எங்கள் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மாநில மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகி அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பிறந்து வளர்ந்த இடம் திருவிக நகர் தொகுதி, அதாவது புளியந்தோப்பு. அந்த தொகுதியை பார்த்தாலே கேள்விப்பட்டாலே ஐயோ அந்த தொகுதியா, அந்த இடமா, புளியந்தோப்பா, வியாசர்படியா அப்படின்னு கேவலமா கேலி கிண்டல் பண்ணுவாங்க. போலீஸ்காரங்க மதிக்கவே மாட்டாங்க. என்னதான் நாங்கள் படிச்சிருந்தாலும் அங்க அந்த மதிப்பு மரியாதையே ஒன்று இருக்காது. எங்க படிப்புக்கான மரியாதையும் அங்க இருக்காது. கனிகாபுரமா புளியந்தோப்பான்ட்டு கேவலமா பேசுவாங்க. ஆனா அந்த புளியந்தோப்பு கேவலமா ஆனதுக்கு அங்க இருக்கிற மக்கள் கிடையாது. இத்தனை வருஷமா ஆண்ட எம்எல்ஏ, இத்தனை வருஷமா ஆண்டு அங்க இருக்கிற சேகர் பாபு என்ற டிஎம்கே மாவட்ட செயலாளர் அவர்கள்தான். இந்த மொத்த கிரெடிட்டும் அவருக்கு தான் போய் சேரும். எங்க ஏரியால ஒரு பார்க் கட்டி இருக்கிறாங்க. அங்க சுத்தி 4 செவரு, நடுவுல ஒரு சர்க்கஸ், ஒரு சீசா, இது மட்டும் போட்டுட்டு 48 லட்சம் கணக்கு காமிச்சிருக்கிறாங்க. கணக்கு காட்டுங்க சார், நேரம் வந்துருச்சு. உங்களை கேள்வி கேட்கறதுக்கும் உங்களை உள்ள அனுப்புறதுக்கும் உங்க நாட்களை எண்ணிக்கோங்க. என்ன கேள்வி கேட்ட போறாங்க அந்த மக்கள் என்ற ஒரு தெனாவெட்டு தானே உங்களுக்கு. கேள்வி கேட்க வந்துட்டோம். நாங்க எந்த ஃபங்க்ஷன் பண்ணாலும் பெர்மிஷன் கொடுக்கறது இல்ல, அந்த பயம் இருக்கட்டும். எங்க கட்சியில பெண் மாவட்ட செயலாளர் ஆகிய என்ன பார்த்தே நீங்க இந்த பயம் பயந்தா எங்களோட ஆண்கள் சொல்றதுக்கு இல்ல. அப்புறம் இந்த இடத்துல ஒரு மகளிரான ஒரு விஷயத்த பதிவு பண்ண வந்திருக்கேன். டிஎம்கேல மகளிர் மாநாடுன்னு ஒன்று போட்டாங்க. அப்போ ஒரு அக்கா சூப்பரா பேசினாங்க. எங்களுக்கு பிரியாணி கொடுத்தாங்க, பிஸ்கெட் கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்கன்னு. அந்த அக்கா கிட்ட சொல்றேன், அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டா அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க துப்பு இல்ல. பெண் பாதுகாப்பு இல்லாத ஒரே கட்சி தீய சக்தி திமுக. வெயிட் பண்ணுங்க சிஎம் சார், எங்க தலைவர் வராரு, கம்மிங் சூன். வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் பொதுச் செயலாளருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். பேஸ்புக்கை கண்டுபிடித்த மார்க் ஜூக்கர்பர்க்கு பெரிய போட்டியாக இருக்கக்கூடிய சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் ECR P சரவணன் அண்ணன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம்.
தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் சொல்லிக்கினங்க தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தேர்தல் பிரச்சார குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் கழக தோழர்களும் கழக மகளிர் அணி நிர்வாகிகளும் ஒன்றியம் நகரம் பகுதி வார்டு கிளை கழக நிர்வாகிகள் அனைவரும் வருக 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 இருக்கரங்கள் கூப்பிட்டு வரவேற்கிறேன். இந்த தீய சக்தி திமுகவை பத்தி ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போயிடுறோம்மா. இப்போ ஒரு புதுசா ஒரு ட்ரெண்டிங் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த 4.5 வருஷமா இல்லாத ஒரு விஷயத்த இப்போ ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 3 பக்கம் ஒரு ஃபார்ம் எடுத்துக்கிட்டு வீடு வீடா போயிட்டு உனக்கு கவர்மெண்ட் வேலை தரேன், உன் இடத்துக்கு பட்டா தரேன், உனக்கு வந்து இபி லைன்லாம் ஃப்ரீயாக பண்ணி தரேன், மோட்டர் லைன் ஃப்ரீயாக பண்ணி தரேன், இப்படியான விஷயத்தங்களை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்க இப்போ வர எலெக்ஷனில் அவங்களுக்கு ஓட்டு போடணும் மக்களுக்கு. அதுவும் எந்த டைமில் இரவு 10 மணி டைமில் 9 மணி டைமில் 2-3 பெண்களை வைத்து இந்த மாதிரி வீடு வீடாக போயிட்டு வாக்கு சேகரிக்கோசம் இந்த மாதிரி ஒரு புதுசாக கொண்டு இருப்பேன். நான் கேட்குறேன், இந்த 4.5 வருஷமா எங்கடா போனீங்க நீங்களா? இந்த 4.5 வருஷம் எங்கே போனீங்க? இவ்வளோ வருஷம் இல்லாத ஒரு விஷயத்த எலெக்ஷன் வரதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி வீடு வீடாக போயிட்டு உங்களுக்கு பட்டா தரேன், வீடு தரேன், ஏன் இதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது தானே? இது ஒரு பக்கம். இந்த லேப்டாப் கொடுத்துருக்காங்க தெரியுமா? இப்போ 3வது ஆண்டு லேப்டாப் கொடுத்துருப்பாங்க தெரியுங்களா? அந்த லேப்டாப் வந்து அவங்க சொல்கிறாங்க லேப்டாப் கொடுத்துருக்காங்க, 3ஆம் வருஷ ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் லேப்டாப் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் லேப்டாப் வாங்கணும் எல்லாருக்குமே. ஆனால் அந்த லேப்டாப் வாங்கின நம்ம டிவிக்கு தொண்டர்கள் படைகளை என்ன தான் பண்ணாங்க? அங்கே இருக்க 2 பேர் புகைப்படத்தை அழைச்சிட்டு நம்ம புகைப்படத்தை ஒட்டிட்டாங்க. அதுதான் கழக தலைவரோட ஒரு அன்பும் பாசமும். அப்படி இருக்கும்போது அந்த நிறுவனத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து மேலே இருக்க பிரிண்டெல்லாம் வந்து அழைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ண மாட்டோம். ஆடா, இவ்வளோ வருஷமாக நாங்கள் உங்கள் சர்வீஸ் கம்ப்யூட்டர் குத்தாடா நாங்கள் வச்சுட்டு இருந்தோம். நீ மேலே குத்தா கம்ப்யூட்டர் குறைய மாட்டாங்க. ஆனால் டிஸ்பிளேல தளபதி ஃபோட்டோ வச்சா என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் இன்னையோட அரசியலோட சூழ்நிலை. 2வது, இந்த விசில் வந்து எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு விசில் சின்னமாக தளபதி அவர்களுக்கு வந்து அறிவித்தார். தேர்தல் ஆணையத்தினால் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அந்த விசிலை வந்து தினந்தோறும் அந்த 200 ரூபா ஊப்பிகள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. இந்த குப்பைகளை கொட்டினா விசில் வச்சா வருதுன்ட்டு. ஐயா, நீங்கள் என்ன ஒன்றா போடுங்க. நீங்கள் இலவச பஸ் விடுறீங்க பார்த்தா, பிங்க் பஸ்ஸு, அந்த பஸ்ஸுக்கே விசில் வச்சா நாங்கள் தான் அனுப்புவோம். அந்த அளவுக்கு இந்த விசில் வந்து சத்தம் கேட்க தான் போகுது. வருகின்ற தேர்தலில் ஒரு வாக்குச்சாவடியிலும் சரி, 234 தொகுதியிலும் சரி, தளபதி யாரை சொல்கிறாரோ அவர்கள் தான் வேட்பாளர். அது உறுதியாக இருக்கிறோம் நாங்கள் அனைவரும். எனக்கு ஓன சீட்டு உனக்கு ஓன சீட்லாம் நாங்கள் நினைக்கல. தளபதி ஜெயிச்சா போதுன்ற ஒரே நோக்கத்தில் நாங்கள் உண்மையாகவும் உணர்வோடு நாங்கள் வேலை செய்யணும்னு ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம். இதுக்கெல்லாம் வந்து உறுதுணையாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் நீங்கள் தாம்மா. நீங்கள் இல்லைன்னா யாருமே கிடையாது. நாங்கள் மாவட்ட செயலாளர் ஒரு அடையாளம் தான். தரையில் இறங்கி வேலை செய்கிறது நீங்கள் மட்டும்தான். மகளிராகட்டும், ஒன்றியம் நகரம் பகுதி கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவரும் நீங்கள் தான். உங்களை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்க செய்யுங்கன்ட்டு. எங்களுக்கு மேலே எங்கள் பொதுச் செயலாளருக்கு அந்த மூத்த முன்னோடிகள்லாம் இருக்காங்க. இதுதான் விஷயம். ஆனால் ஒன்று கேட்குறேன், எல்லாரும் ஒற்றுமையோடு இருங்க. நீங்கள் ஒற்றுமையோடு இருந்தால் தளபதி நினைச்சது 2026 இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக நடக்கும். ஒற்றுமையோடு இருப்போம்மா? சத்தம் பத்தலையம்மா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு வாய்ப்பளித்த கழக பொதுச் செயலாளருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதி, ஆளுந்தூர் தொகுதி வந்து தொடர்ந்து நாங்கள் கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் போட்டுட்ருக்கோம். இந்த வாசத்தில் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பொதுக்கூட்டம் போட்டிருக்கோம். இனி வரும் காலங்களில் அனைவரும் ஒன்றுபட்டு தளபதி அவர்களை வாக்கு வாங்கி மிகப்பெரிய வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு தமிழ்நாடு முழுவதும் அனைவரும் தளபதி அவர்கள் சென்ட் ஜார்ஜி கோட்டையை அனுப்பும் வரை ஓயாமல் ஒழிப்போம் இந்த மனமார்ந்த வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து சென்னை தெற்கு மாவட்ட கழக மாவட்ட செயலாளர் அன்பு அண்ணன் கேவி விஜய் தாமு அவர்களை வருக என வரவேற்கிறேன். எனக்கு முகவரி தந்த தளபதி விஜய் அண்ணா அவர்களுக்கு முதல் நன்றி தெரிவித்துக்கிறேன். என்னை நல்வழிப்படுத்தும் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கிறேன்.
மேடையில் இருக்கும் மாநில கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் என் சார்பாகவும் என் மாவட்டத்தின் சார்பாகவும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு மேடை பேச்செல்லாம் வராது, இருந்தாலும் சொல்லிட்டாங்க, அதனால் வந்தேன். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம விலையில்லா விருந்தங்கன்னு ஒன்று நம்ம பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஒரு 5 வருஷமா. நடுவில் நம்ம ஒரு வருஷம் கேப் போட்டோம், திரும்ப இப்போ நம்ம கண்டினியூவாக பண்ணிட்டு இருக்கோம். அந்த நிகழ்ச்சி, அந்த விலையில்லா விருந்தகம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா சென்னையில் இருக்கிற எல்லா மாவட்டமும், தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும், நம்ம மாநில நிர்வாகிகளும் தெரியும். போன வாரம் அந்த சைடு வந்து சிஎம் போறாரு சொல்லிட்டு நம்ம விலையில்லா விருந்தகம் தம்பிங்க பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நான் போல. அந்த டைம் பார்த்து அவர் போயிட்டாரு. நம்ம விலையில்லா விருந்தகம் நம்மளது ஓரமாக பிளாட்ஃபார்மில் தான் இருக்கும். நீங்கள் எல்லாரும் லைவை பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, ஏன் மீடியா நண்பர்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவர் கூட சும்மா போயிட்டார், முதலமைச்சர் கூட. ஆனால் உடனே அங்கேருந்து காவல்துறை நம் அலுவலகத்துக்கு வந்தாங்க, விலையில்லா விருந்தக அலுவலகத்துக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, தம்பி உன்னை காவல்துறை அதான் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அங்கே இருந்த ஒரு தம்பி, யாரும் கிடையாது, என்னோட பையன்தான். ஏங்க எதுவாக இருந்தாலும் மாவட்ட செயலர்கிட்ட ஃபோன் போட்டு தரேன், நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் போட்டு கொடுத்தாப்பல. உடனே என்ன பண்ணோம், ஃபோனு சார் என்னங்க சார் அப்படின்னா ஒரு எஸ்ஐ பேசினார். இல்லைங்க உங்களை ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க அப்படின்னா. சரிங்க சார் பேசுகிறேன் சார்னு. நான் இந்த விஷயத்தை எதுக்கு சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் நான் விஷயத்துக்கு வரேன். உடனே நானும் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசினேன். உடனே நீ கிளம்பி உடனே வா அப்படின்னாரு. சார் இன்னும் நான் குளிக்கல சார். அப்படியாப்பா சரிப்பான்ட்டார். உடனே என்ன பண்ணேன், ட்ராக்கை மாட்டிக்கிட்டு டிஷர்ட்டை மாட்டிக்கிட்டு முகத்தை கூட அலம்பலை. எங்கள் பகுதி செயலர் திருமலை அவரையை கூப்பிட்டு போனேன். ஏன்னா விலையில்லா விருந்தகத்துக்கு ரொம்பவும் முக்கியத்துவமாக உழைக்கிற மனுஷன் அவரையே கூப்பிட்டுட்டு போனேன். போன உடனே அவர் ஒன்றும் சொல்லலை. இனிமே நம்மளோட கழக துண்டை போட்டு அந்த விலையில்லா விருந்தகத்தை செய்யக்கூடாது அப்படின்னாரு. ஓகே சார் நன்றி சார், நாங்கள் ஒரு ஓரமாக தான் சார் பண்ணுறோம், இதனால் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னா. இல்லை இனிமேல் நீங்கள் துண்டை போட்டு பண்ணாதீங்கன்னாரு. ஓகே சார் நன்றி சார். அவரு ஒரு சாதாரண ஒரு தாமை கூப்பிட்றாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன். அவருக்கு நான் இந்த நேரத்தில் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதே நான் ஒரு தென்சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தாமு, என்ன ஸ்டேஷனுக்கு உடனே வர சொன்னீங்கல்ல, மா சுப்பிரமணியம் அப்படி வர சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நீங்க கூப்பிட்டோன்னே வந்துட்டேன், நீங்க பயந்து நினைச்சிருப்பீங்க. நான் அதுக்கெல்லாம் இல்லை, வேறுக்கனே என் பாஸ்போர்ட் எல்லாம் முளைக்கிட்டீங்க. நான் மலேசியாவுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு போன பாஸ்போர்ட்டே முடக்கினீங்க. நான் கம்பெனி இருந்தேன். நான் பெருசா ஏதோ கேஸ் வாங்கின மாரி அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறமா பார்த்தா என்ன கேஸ்னா, பேனர் கேஸா, நம்ம பண்ண கூட்டத்தை சேர்த்த கேஸு அப்படின்னு ஒரு 4 கேஸு. அந்த 4 கேஸை நம்ம மேலே போட்டிருக்காங்களாம். அதனால பாஸ்போர்ட்டு தர மாட்டாங்க. அதனால நான் தலைவர் எந்த ஊரில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் கண்டிப்பாக நான் கலந்துப்பேன். ஆனால் வாழ்க்கையிலே இதுக்கப்புறமா அப்படி ஒரு சம்பவம் நடக்குமானா நடக்காது. அந்த நிகழ்ச்சிக்கு என்னால் போக முடியாத காரணம் திருவான்மியூர் காவல்துறை. நான் பகிரங்கமா சொல்றேன் இந்த இடத்துல. ஏன் சொல்றேன்னா, எல்லாத்துக்கும் அதுதான் சொல்றேனே, இன்னைக்கு என்ன கூட முடிஞ்ச அந்த காவல்துறையால இதே நேத்து நாசர், அவர் யாரு, நாசர் ஆவடி நாசர், அவரு இல்ல திருமண விழாவுக்கு திருவான்மியூரே ஜொலிச்சது. அப்ப கூப்பிட்டுட்டீங்களா நீங்க? சொல்லுங்க, கூப்பிட்டுட்டீங்களா? இல்ல அதிமுக மாவட்ட செயலர் அவரை கூப்பிட முடியுமா உங்களால? அப்பனா உங்களோட நோக்கம் அதிகாரம் உங்க கையில இருக்குன்றது ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். ஓகேங்களா? உண்மையா சொல்றேன், எல்லாத்தையும் அதே இடத்துக்கு கண்டிப்பா நாங்களும் வருவோம். 2026 ஆட்சி அமைப்போம். அதை யாராலும் தடுக்க முடியாது. அதே காவல்துறை அன்னைக்கு
எளியவனுக்கும் வேலை செய்யும். வலியவனுக்கு மட்டும் வேலை செய்யாது, எளியவனுக்கும் வேலை செய்யும். அதுதான் எங்க தலைவர் தளபதியோட 2026 ஆட்சி. சாரி, கொஞ்சம் எமோஷனலா பேசிட்டேன். இருந்தாலும் பேசணும். நானும் ஏதாவது ஒரு மேடையில் பேசிதானே ஆகணும். நம்மளே போட்டு எவ்வளோ போட்டு அழுத்திட்டே இருப்பாங்க. வேறுக்கனே பலூன்ல ஆரம்பிச்சாங்க, அப்புறம் மாவட்ட செயலர் பதவி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சும்மா அங்க எங்க போட்டு அச்சியாத நம்மள பண்றது, நம்மளும் அடிப்போம். அவ்வளவுதான் சொல்லிட்டோம். அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்த கூப்பிட்ட உடனே நிக்கிறோம் அப்படின்னா அது மரியாதை மட்டும்தான். ஓகேங்களா? வேற எதுவுமே கிடையாது. எல்லாரும் நான் இன்ன வரைக்கும் சரி சாதாரண ஒரு மக்கள் இயக்க மாவட்ட தலைவராக இருந்து இன்னைக்கு மாவட்ட செயலராக வந்திருக்கேன். நான் சாதாரண ஒரு மன்றம் ஆரம்பிச்சு இயக்கமாக மாறி ஒரு ஆட்டோ டிரைவராக என்னையும் இந்த பதவியில் உட்கார வைத்து அழகு பார்த்த என் தலைவனுக்கு மட்டும்தான் பயப்படுவேன், வேற எவனுக்கும் கிடையாது. சரி, ஓகே, நன்றி. யாரும் நினச்சிக்காதீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். இந்த மேடை ரொம்ப அரங்கு நிறைந்தது. முதல் நம்ம சென்னையில் ஆரம்பிச்சிருக்கோம். மீதி இன்னைக்கு இதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம தேர்தல் பிரச்சார குழு எல்லா ஊருக்கும் செல்ல போகிறாங்க. அதனால் எனக்கு வாய்ப்பு அளித்த எங்கள் குழு அவர்களுக்கும் குழு நிர்வாகத்துக்கும் மற்றும் தலைமை நிர்வாகிகளுக்கும் எந்த கழக பொதுச்செயலாளர் அவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் என் மாவட்ட சார்பாக. பெருமையோடு வாஞ்சையோடு கர்வத்தோடு சொல்கிறேன், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளில் நூற்றுக்கணக்கான கட்சிகளில் அப்புடு அண்ணன் என்ற மாவீரனை மாற்றுத்திறனாளியை மாவட்ட செயலாளராக கொண்ட ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். ஏனென்றால் கழகம் அவர்களை மாற்றுத்திறனாளி அல்ல, இந்த நாட்டையே மாற்றும் திறனாளியாக பார்ப்பதால் அந்த இடத்தை கொடுத்திருக்கிறார் வெற்றி தலைவர். அவரை தொடர்ந்து சென்னை மத்திய மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் பூக்கடை SKM குமார் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். நாளைய தமிழக முதல்வர் அவர்களின் வணங்கி எங்களெல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற எங்கள் மாநில பொதுச் செயலாளர்களை வணங்கி இங்கு வருகை தந்துள்ள மாநில நிர்வாக அனைவரையும் வணங்கி எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த மாநில பொதுச் செயலாளர்களுக்கும் நன்றி சொல்லி இங்க வருகை தந்துள்ள இந்த செயற்குழு ஆலோசனை கூட்டத்துக்கு வருகை தந்துள்ள அனைத்து தோழர்களுக்கும் மகளிர் நிர்வாகிகளுக்கும் வருகை வரவேற்று சென்னையில் ஃபர்ஸ்ட் இவ்வளவு பேர் மேடையில் என்னை பேச வச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே தளபதி அவர்களுக்கும் நான் நேரத்தை நன்றியை சொல்லிக்கிறேன். தளபதி ஒரு ரசிகனாக நான் வந்தேன். அவர் கூட 30 வருஷம் உழைப்பு, இந்த உழைப்புக்கு கிடைத்த எனக்கு இன்னைக்கு ஒரே பாக்கியமேனா அண்ணன் ஒரே ஒரு மெசேஜ் அனுப்புவாரு, இது போல இந்த இடத்துல வந்துருப்பான்ட்டு. ஆனா அதே அப்படியே நான் ரிப்ளை பண்ணுவேமா எங்களுடைய பகுதி செயலாளர்கிட்ட கழக தோழர்கிட்ட ₹1 கூட யாருக்கு நான் செலவு பண்ணல. இதுதான் தளபதி கூட்டம். அந்த கூட்டம் வருதுன்னா உண்மையிலேயே சொல்றேன், எனக்கு வரல, தளபதி அவர்களுக்கு தான். தளபதி இவ்வளவு சந்தோஷமா எங்களை ஒருங்கிணைத்ததுக்கு இந்த அரசியல் புது அரசியலாக இருக்கு எங்க தளபதியோடையது. தளபதி ஃபர்ஸ்ட் நடிகரா வரப்ப பெரிய ஒரு அவருடைய விமர்சனங்கள் தாங்க முடியல. இவரெல்லாம் ஒரு முகம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய புக்கில் படிச்சிருப்பீங்க. அதே தான் இன்னைக்கு நடக்குது. பெரிய உச்சத்துக்கு வந்தார் அந்த நடிகராகி. இன்று இதே அரசியலுக்கு எவ்வளோ விமர்சனங்கள் வருது தளபதி மேல. எப்படி இவரெல்லாம் ஒருங்கிணைந்து இதெல்லாம் அரவணைச்சு எப்படி கொண்டு போறாங்கன்ட்டு. அப்படி கிடையாது. விமர்சனம் பண்ணாதான் தளபதி மேல வளர்ந்துக்கிட்டு வர்றாரு. அவர் தான் எங்க தளபதி. நாளைய முதல்வராக உறுதி என்று சொல்லி தளபதி அவர்கள் யாரை கையை காட்டுறாரோ எங்க தொகுதியில கண்டிப்பாக கடமைப்பட்டு கோட்டைக்கு அனுப்பும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் அம்பத்தூர் G பாலமுருகன் அவர்களை அன்போடு வருக என வரவேற்கிறேன். சிற்றூரை தருகிறார். அனைவருக்கும் வணக்கம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்
எல்லா புகழும் தளபதிக்கு, எங்கள் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தேர்தல் பிரச்சார ஒருங்கிணைப்பு குழு மற்றும் செயல் வீரர் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் பொதுச் செயலாளர் மற்றும் தலைமை நிர்வாகிகள் மற்றும் பகுதி ஒன்றிய செயல் வீரர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தலைவர் அவர்கள் முதல்வராக தமிழக மக்கள் தயாராகிவிட்டார்கள். இதையடுத்து 234 தொகுதிகளிலும் தாவேகா தேர்தல் பணி ஆரம்பிக்க வேண்டும். தலைவர் அவர்களின் உத்தரவின் பெயரில் பொதுச் செயலாளர் அவர்களின் வழிகாட்டுதலின் பெயரில் பணிகளை விநியோகம் செய்து செயல்பட தொடங்கி இருக்கிறோம். முதற்கட்டமாக ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்திற்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே 2026 தமிழக கழகத்தின் ஆண்டு என்பதை மனதில் கொண்டு ஒன்றுபட்டு உழைத்து தமிழகத்துக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் நம் கட்சி தலைவர் முதல்வர் ஆவதற்கும் நம் அனைவரும் பாடுபடுவோம் என்று உறுதியேற்போம். தளபதியால் தலைநிமிரும் தமிழ்நாடு வெற்றி நிச்சயம். 2026 நாளை நமதே. நன்றி. தமிழக வெற்றி கழகம் என்பது yet another பொலிட்டிக்கல் பார்ட்டி அல்ல. தமிழக அரசியலின் மாற்று சக்தி அல்ல. எங்க தளபதி தான் தமிழக அரசியலின் முதன்மை சக்தி என்பதை இந்த கூட்டம் உலகிற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அண்ணன் அவர்களை தொடர்ந்து வடசென்னை வட மாவட்ட கழக செயலாளர் கபிஸ் கே விஜய் அண்ணன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் அனைவருக்கும் வணக்கம். தளபதி 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 தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் நாளைய முதல்வர் நாளைய முதல்வர் நாளைய முதல்வர் 2026 நமது. வணக்கம். நன்றி. தமிழக வெற்றி கழகத்தின் கழக தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கழக பொதுச் செயலாளர் அவர்களின் தேர்தல் பிரச்சார குழு தலைமையில் நடைபெறும் முதல் வெற்றி தேர்தல் பிரச்சார கூட்டம் இது. இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு கூடியிருக்கோம் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு முதல் வெற்றி. இவ்வளோ பேரை நம்ம இந்த இடத்துல கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கிறது ஒரே ஒரு முகத்துக்காக மட்டும்தான். தளபதி என்ற ஒரு அடையாளம் தான் நமக்கு எல்லாமே. நம்மளை தாண்டி தளபதிக்கு தாண்டி நமக்கு எந்த ஒரு பதவியும் எதுவும் கிடையாது. இந்த இடத்துல நான் பெருமையாக சொல்ல முடியும், இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னா என்னோட உழைத்த அனைத்து கழக தோழர்களும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். அதில் எம்ஜிஆர் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீல்ஸில் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, எலெக்ஷன் வருது அப்படின்னாரு. அதை எனக்கு ஷேர் பண்ணதே ஒரு திராவிட இதில் இருந்து தான் எனக்கு ஷேர் பண்ணாங்க. ஐயா இதை போடுங்க, கொஞ்சம் ட்ரெண்டிங் நல்லா ஆகும் அப்படின்னாரு. அதை நான் போட்டேன். போட்ட 1 மணி நேரத்தில் 1 லட்சம் பேர் பார்த்தாங்க. அந்த ரீல்ஸ் என்னன்னா, ஏன் நீங்கள் ஓட்டு போட போகிறாங்க, பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்க? 10 ரூபா சொன்னார். அந்த 10 ரூபா வச்சு நீ எத்தனை நாள் சாப்பிடுவேன்னு கேட்டாங்க. 3 நாள் 2 நாள் சாப்பிடுவேன் அப்படின்னாரு. மக்களே நீங்கள் யோசிங்க, இந்த 3 நாள் 4 நாளைக்காக இந்த பணத்தை வாங்கிடாதீங்க. நம்மளுடைய குறிக்கோள் என்னன்னா, உங்களுக்கு பசி இல்லாமல் நல்ல முதல்வராக தளபதி அவர்கள் 2026 கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வருவார். சென்னை மாநகரத்தை கண்டிப்பாக மாற்றுவார். 234 தொகுதியிலும் தளபதியோட தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக அடிப்படையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய உழைத்த அனைத்து கழக தோழர்களுக்கும் இந்த வாய்ப்பை வழங்கிய கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை தொடர்ந்து சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் RK நகர் ஜி வேலு அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்று பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழக எங்க தலைவருக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா முதல்ல நான் ரசிகனாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் பேனரு போஸ்டர்லாம் அடிப்பேன்.
என்னை பார்த்து கிண்டலாக சிரித்து காமெடியாக பண்ணி போவாங்க. நான் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா என் தலைவர் முகம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் அப்போ அவர் அண்ணனாக பார்த்தேன். அண்ணனாக பார்க்கும் போது எனக்கு அவர் இதுவாக நினச்சிக்கிட்டு நான் போனேன். அதே என்னை கிண்டலாக இன்னைக்கு நினச்சி பேசினவங்கெல்லாம் நான் வரும்போது ஏந்து நின்று எனக்கு வணக்கம் வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு என் தலைவர் என்னை கொண்டு வந்து வச்சிருக்காரு. ஏன்னா அன்னைக்கு நீ போஸ்டர் ஒட்டினேன்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு எல்லாரையும் என் வீட்டு முன்னாடி நிற்க வச்சிருக்காரு. அந்த ஒரு சந்தோஷம். அதே மாதிரி மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த அண்ணன்னு சொல்லலாம், எங்க குருன்னு சொல்லலாம், எங்க தந்தைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா என்னையும் ஒரு வழி நடத்தி நல்ல சிறப்பாக உன்னால முடியண்டாலும் எனக்கு நல்ல இதுவை கொடுத்து, எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, எனக்கு சத்தியமாக ஒன்றுமே தெரியாது, எனக்கு சரியாக பேசக்கூட தெரியாது. நான் அவரை பார்த்து தான் ஒன்று ஒன்று கற்றுக்கினேன். அவர் என்ன செய்வாரோ அதெல்லாம் அப்படியே செய்வேன். அவரை மாதிரி தான் பார்த்தீங்கன்னா போட்டால் கூட பாருங்க, அங்காளம்மா போட்டால் கூட அவரை பார்த்து தான் நான் வச்சுன்னு இருக்கிறேன். பாருங்க, இங்கே பாருங்க. ஏன்னா எனக்கு அவரு தளபதி மேலே அவருக்கு அவ்வளோ பாசம். நான் நிறைய இடத்துல இருந்து பார்த்தேன். அடி வயிற்றுலேருந்து தளபதியை கூப்பிடுவாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னடா இவர் இப்படி பேசுறாரு, இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு முடிவு பண்ண நமக்கு எல்லாத்துக்கும் இவர் தான் காரணமா இருக்கணும் அப்படின்ட்டு அன்னையோட நான் அவரை வழி நடத்தி போனேன். மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம இங்க வந்திருக்க நம்ம தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் நம்ம தோழிக்கும் சிங்க பெண்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தளபதியை பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. என்னடா வந்தாரு, கட்சி ஆரம்பிச்சாரு, கடகடகன்னு வந்துட்டாரு, பயப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றேன்னே தெரியாத காமெடிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. சில இடத்துல அவங்க பண்றதெல்லாம் நிறைய பேர் போட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம அவர் நடிக்கும் போது அண்ணனா பார்த்தோம், நம்ம அவரை நேசித்தோம். ஆனா இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் கொலை சாமியா வந்து நிக்கிறாரு. ஏன் சொல்றேன்னா நம்ம 5 கொள்கை தலைவர், ஒரு கொள்கை தலைவர் 5 கொள்கை தலைவர் அவர் உடம்புல இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர்ல 5 கொள்கை தலைவர். அவரு தமிழ்நாட்டுக்கு நம்ம எல்லாருக்கும் கொலை சாமியா நிக்கிறாரு. அவரு பேசுறது ஒண்ணு பாத்தீங்களா? பொய் கிடையாதுங்க, எல்லாம் நிச்சயம். அதே மாதிரி ஒரு விஷயம் முடிவு பண்ணாருன்னா அதை ஜெயிக்காம விட மாட்டாரு அவரோட. அந்த மாதிரி எங்க ஆளுங்களுக்கு நாங்க இது வரைக்கும் ₹1 கொடுத்தது கிடையாது. அண்ணன் அடிக்கடிக்கு சொல்லுவாரு, நம்ம ஆளுங்க சொன்னா செய்வாங்க, சொன்னா செய்வாங்க. நம்ம ஆளுங்க மட்டும்தான் செய்வாங்க, வேற யாருங்க செய்யவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க ஒவ்வொருத்தரும் ₹1 கூட எதிர்பார்க்க மாட்டோம். நம்ம அண்ணன் முகத்தை காமிச்சா போதும், ஏந்தி எந்த வேலையா இருந்தாலும் செய்வாங்க. அந்த ஒவ்வொரு செயல்பாடும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் போவோம். ஒரு நிகழ்ச்சிகளை கூட நாங்க ₹1 கொடுத்தது கிடையாது. இப்ப கூட நேற்று அண்ணன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, போன் பண்ணி நைட் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறான்னு. எல்லாரும் சொன்னதா போதும், எல்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா எங்க அண்ணனோட முகத்துக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த பிஎல்ஓ பூத்து கமிட்டி இவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியிலையும் ₹2500 பணம் கொடுத்தாதான் பிஎல்ஓ உட்காருவான். தமிழக வெற்றி கழகம் தான் ஒரு பைசா எதிர்பார்க்காத உட்காருவான். இது நிச்சயம். பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நான் டிஎம்கேக்கு சவாலாவே சொல்றேன், உங்க பிஎல்ஓக்கு காசு கொடுக்காத நீங்க பிஎல்ஓ உட்கார வச்சு பாருங்க, முடியுமா? முடியாது. அப்புறம் பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு இன்னொரு சவாலும் விடுறேன், எங்க சிங்க பெண்களுக்கு முன்னாடி உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. சிங்க பெண்களுக்கு முன்னாடி ஒண்ணுமே பண்ண முடியாது, புரியுதுங்களா? அந்த மாதிரி எங்க தளபதி இன்னும் உங்களை என்னென்ன வச்சு செய்வார் மட்டும் பாருங்க. இங்க சென்னை மாவட்டம் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் அனைவரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பகுதி வட்டம் நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் என்ன நன்றியை தெரிவித்துக்கிறேன். அணிக்கும் எங்க சிங்க பெண்களுக்கும் நன்றியை தெரிவித்து
பல ரகசியங்களை போட்டு உடைத்து விட்டார். இப்பதான் தெரியுது அங்காளம்மன் கோயிலுக்கு ஏன் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமானாங்கன்னு. அடுத்து சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் MTCN தனிகா அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். தளபதி வாழ்க, தமிழக வெற்றி கழகம் வாழ்க. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு நன்றி. இதுவரைக்கும் நான் மேடையில் பேசினதில்லை, என்ன பேசுறேனோ தெரியல. அண்ணன் எங்களுக்கு வேலை கொடுப்பாரு, இதை பண்ணணும். இது 2 நாள் முன்னாடி இப்போ இங்கே வந்ததுக்கு சொன்னார். இங்கே பார்த்தீங்கன்னா நான் பகுதி நிர்வாகிங்க, வட்டம் அணி நிர்வாகிங்க எல்லாருமே இங்கே வந்திருக்கிறாங்க. நாங்கள் இப்போ கொளத்தூர் தொகுதியில் மாவட்ட செயலாளரும். ஏன்னா அண்ணா ஒரு சாதாரண டிரைவர் நான். ஏன்னா அந்த இடத்துல என்னை நம்பி என்ன மாவட்ட செயலாளராக ஆனந்த் அண்ணன் கொடுத்துருக்கிறாரு. அவர் நம்பிக்கையை கண்டிப்பாக நாங்கள் அங்கே காப்பாற்றோம். கொளத்தூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா எப்படா செய்வியான்லாம் கேட்டுக்கிறாரு அண்ணன். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கலண்ணா அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு தான் வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம். காலையில் பேனர் வச்சோன்னு நினச்சிங்களேன், 6 மணிக்கு மேலே ஃபோன் அடிச்சிருவானுங்க நிகழ்ச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடியே, பேனரை கைட்லையாப்பா அப்படின்ட்டு. ஆனால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா DMK பேனர் 1 வாரமாக இருக்கும். அதை பற்றிலாம் அவங்க யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க. அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா BL2ல 238 பாகத்துலேயும் ஆள் போட்டுருக்கிறோம். அங்கே இருக்கிற வட்ட செயலாளர், வட்ட நிர்வாகிங்க, DMKல இருக்கிறவங்கலாம் நீங்கள் எதுக்கு அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணுறீங்க, வேலை செய்கிறீங்க அப்படின்லாம் சொல்லின்னு இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கூட இருக்கிறவங்க TVKல இருக்கிற ஒரு ஆளும் யாருமே பணத்துக்காக இங்கே வேலை செய்யலை. எல்லா நிர்வாகியும் பார்த்தீங்கன்னா மாவட்டத்துக்கு நம்ம உண்மையாக உழைக்கிறாங்க, தளபதிக்கோசம் உண்மையாக வேலை செய்கிறாங்க. கொளத்தூர் தொகுதியில் உண்மையாக வேலை செய்வோம். தளபதி 2026 கொளத்தூர் தொகுதியில் CM சார் அந்த இடத்துல ஜெயிக்க விட மாட்டோம். அது மட்டும் உண்மையாக சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த பொதுச் செயலாளர் அண்ணனுக்கு நன்றி. நன்றி. அவரை தொடர்ந்து சென்னை மத்திய மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணா நகர் AS பழனி அவர்களை சிற்றுரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தளபதி அவர்களுக்கும் அண்ணன் பொதுச் செயலாளர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் பகுதி கழக செயலாளர்களுக்கும் வட்ட செயலாளர்களுக்கும் மகளிர் அணி நிர்வாகிகளுக்கும் சார்பணி நிர்வாகிக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எங்கள் தொகுதி அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில் இதே போல தான் எல்லாருக்கும் கூட கொடுக்குற குடைச்சலை எங்கேயும் தான் கொடுக்குறாங்க. ஒரு கொடி வைக்க விடுறதில்லை, ஒரு ஃபங்க்ஷன் பண்ண விட மாட்டாங்க. எல்லாத்தையும் எதிர்த்து தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சமீபத்தில் இப்போ அந்த தொகுதி MLA வருஷம் வருஷம் சின்ன ஒரு ஹாட் பாக்ஸ் கொடுப்பாரு. போன வருஷம் இட்லி குக்கர் சின்னதாக கொடுத்தாரு. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2 தட்டு, 2 டம்ளர், 2 கிளாஸு. இது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஆனால் மக்கள் வாங்கிப்பாங்க. வாங்கிக்கிட்டு அவங்க யாருக்கு ஓட்டு போடணும் அவங்களுக்கு கிளியராக போட்டுருவாங்க. இதில் நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 106வது வட்டத்தில் MMDA காலனியில் 3 தரைப்பாலத்தை இடிச்சு வச்சுட்டு 8 மாதம் ஆகுது. இது வரைக்கும் நாங்கள் போராட்டத்துக்கு அனுமதி கேட்டோம். சூளமேடி ஸ்டேஷனில் கேட்க சொல்ல கமிஷன் ஆஃபீஸை போய் கேளுன்னு சொன்னாங்க. கமிஷன் ஆஃபீஸில் கேட்டோம், இங்கே போய் கேளுனாங்க. மாற்றி 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 எங்கள் அலை கழிக்கிறாங்க. 2வது தடவை லெட்டர் கொடுத்தோம். நான் இந்த மேடை மூலயமா சொல்லிக்கிறேன், கூடிய விரைவில் அந்த வேலையை முடிக்கலன்னா தமிழக வெற்றி கழகம் சென்னை மத்திய மாவட்டம் சார்பாக மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும். ஏன்னா மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த ஏரியா மக்கள் 2026 தளபதி அவர்களை முதலமைச்சர் நம்மளுடைய அயராத பணி. நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலை செய்வோம். இன்னொரு விஷயம் இல்லை, கடைசியாக ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். ஆனா இந்த கூட்டம் எல்லாம் நம்ம வட்ட பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் யாரும் வரல, நம்மளோட நிர்வாகி மட்டும் தான் வந்திருக்காங்க. நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் கூட்டம் இதோட அதிகமாக வரும். அனைவரும் தளபதியை 2026 அறியாமல் அமர வைத்து முதலமைச்சர் ஆகுவோம். எனக்கு வாழ்ப்படுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
கொஞ்ச நாள் முன்னாடி செய்திகளில் பார்த்தால் ஒரு மனிதர் சொல்கிறார், அவர் வந்து ஒரு பெரிய பட்டத்து இளவரசர். அவர் சொல்றார், எங்களுக்கு ஈடியை பார்த்தும் பயம் இல்லை, மோடியை பார்த்தும் பயம் இல்லைன்னு. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து இங்க நாங்க நட்ட தாவேக்கா கொடியை பார்த்து பயந்து அதையெல்லாம் பறித்து எடுத்து அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. 1000 தடைகளை போட்டாலும் தடைக்கலை எல்லாம் படிக்கலாக மாற்றி காட்டி இங்கு சென்னை மத்திய தெற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஆர் திலீப்குமார் அவர்கள் இதோ உங்கள் முன்னால் பேச வருகிறார். இந்த வாய்ப்பு தந்த தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் தளபதி அவர்களுக்கும் மற்றும் எங்களையெல்லாம் கண்ணும் கருத்துடன் இதை செய்யாத என்று உரிமையுடன் வழிநடத்தும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் மூத்த நிர்வாகிகளுக்கும் மாநில பொறுப்பாளர்களுக்கும் சென்னை மாவட்ட செயலாளர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து மாவட்ட செயல் வீரர்களுக்கும் என் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சேப்பாக்கம் என்றாலே ஒரே ஒரு விஷயம் ஒன்று ஞாபகத்துக்கு வரும், தீய சக்தி திமுகவின் கோட்டை என்பதுதான். அந்த கோட்டையில் ஓட்டை போட்டு ரொம்ப நாள் ஆகிவிட்டது. அந்த ஓட்டை இப்பொழுதுதான் சிறிதாக வலிக்க ஆரம்பித்துள்ளது. அந்த வலி அவர்களுக்கு பெரிய வழியாக உணரத் தொடங்கி உள்ளது. சாதாரண ஒரு விஷயம்தான். ஒரு 1 மந்த் முன்னாடி வந்து ஜாம்பஜார் மீசாபட் மார்க்கெட் அருகில் வந்து நம்ம கட்சி சம்பந்தமாக ஒரு யூடியூப் சேனல் வந்து சர்வே பண்ணுறாங்க. நீங்கள் யாருக்கு ஓட் போடுறீங்க இந்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அங்கே இருக்க மார்க்கெட் வியாபாரிகள்லாம் நாங்கள் இந்த மாதிரி தளபதிக்கு ஓட்டு போடுவோம், இந்த மாதிரி விஜய்க்கு ஓட்டு போடுவோம், இந்த மாதிரி எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க. அதில் யார் ரொம்ப ஆசா பேசுனாங்களோ அவங்கள மார்க் பண்ணிவிட்டு எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் அவருடைய கடை வாசலில் இருக்க அந்த பிளாட்ஃபார்மை அடித்து தரமட்டமாக்குறாங்க. அங்கே இருக்கிற ஒரு 15 ஜேசிபியை கொண்டு போயிட்டு மக்களை பயமுறுத்துறாங்க. இந்த விஷயம் ஒருத்தர் மூலயமா எனக்கு தகவல் தெரிவிஞ்சு நாங்கள்லாம் ஸ்பாட்டை கிளம்பி போய் அந்த டெமாலிஷ் பண்ணுறத தடுத்து நிறுத்தி மட்டும் இல்லாமல் உடனே பொதுச்சார் தகவல் தெரிவித்து அதற்கு வேண்டிய செலவுகளாக செய்து அந்த நிமிடமே அந்த அரை மணி நேரத்தில் அந்த இடித்த கடையை வந்து சரி பண்ணி கொடுத்து அந்த இடத்த வந்து கட்டி கொடுத்து அவங்களுக்கு அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. ஒரு பிரச்சனைனா வந்து நிற்கிறாங்க டிவிக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தையும் அந்த நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுத்தோம். அந்த நொடி அடுத்த 10 நிமிஷத்தில் ஒட்டுமொத்த திமுகவும் போயிட்டு அவங்கக்கிட்ட கெஞ்சுறாங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க, தொட்டிலையும் ஆட்டிடுவாங்க, புள்ளையும் கிளி விட்டிடுவாங்க. அதுக்கு தான் தலைவர் சொல்லியிருக்காரு, இது ஒரு மோசமான தீய சக்தி என்று. அந்த தீய சக்தியை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் எந்த தொகுதியில் நாம் ஓட்டு வாங்குகிறோமோ இல்லையோ, இந்த சேப்பாக்கம் தொகுதியில் கிட்டத்தட்ட 60,000 வாக்கு வித்தியாசத்தில் இந்த தொகுதியை ஜெயிச்சு நாங்கள் காட்டுவோம். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க.
ஒரு பூத்து மெம்பரையும் மிரட்டுறாங்க, வீட்டுக்கு போயிட்டு வேலை செய்ய விடாத. ஒரு பூத்து நிர்வாகியும் மிரட்டுறாங்க, ஒரு வட்ட செயலரையும் மிரட்டுறாங்க, வீடு பூந்து அங்கே வேலையே செய்ய முடியல, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க நிர்வாகிகளை. இன்னைக்கு மார்னிங் கூட கொடி போட விடாத, அவ்வளோ பிரச்சனை. காலைல 6 மணிக்கு அவ்வளோ பிரச்சனை, கொடி போட விடாத. எங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. பிரச்சனை 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 மட்டும்தான் பிரச்சனை அவங்களுக்கு. காரணம் டெப்டி சிஎம் தொகுதியாம். டெப்டி சிஎம் யாரு? டெப்டி சிஎம் யாரு? நம்மலாம் ஓட்டு போட்டு தான் அவர் டெப்டி சிஎம் உட்கார வச்சிருக்கோம். அவர் வந்து வானத்தில் இறங்கி உடனே டெப்டி சிஎம் ஆகல. அவர் டெப்டி சிஎம் முதல்ல யாரு? எங்களுக்கெல்லாம் வேலை செய்ய தான் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, தொல்லை கொடுக்க கிடையாது. தயவுசெய்து உங்கள் நிர்வாகிகிட்ட சொல்லுங்க, தொல்லை கொடுத்தா நாங்களாம் பயந்து போகிற கூட்டம் கிடையாது. திருப்பியும் எங்களுக்கு திருப்பியும் தாக்க தெரியும், திருப்பியும் பேச தெரியும். தயவுசெய்து நிர்வாகிகளுக்கு தொல்லை கொடுக்காதீங்க, அவங்கள ஃப்ரீயாக வேலை செய்ய விடுங்க. மீறியும் தொல்லை கொடுத்தீங்கன்னா அங்கே 1000 பேர் கூடி அங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வருகின்ற தேர்தலில் வந்து நம்ம எல்லாம் ஒற்றுமையாக உழைச்சி இந்த சேப்பாக்கம் ட்ரிபிளிகன் தொகுதியை வந்து நம்ம கைப்பற்றணும். அதை கைப்பற்றி தலைவரிடமும் மாநில நிர்வாகிகளிடமும் ஒப்படைக்கும் போது நம்ம மனசுக்கு வர சந்தோஷம் அதை விட வேற எதுவுமே கிடையாது. இதை மட்டும் மனசில் நினச்சிட்டு இந்த தேர்தலை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நம்ம வேலை செய்யணும். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தளபதி இருக்கும் திசை நோக்கி வணங்குகிறேன். எங்கள் பொதுச் செயலாளர் அவர்களை வணங்குகிறேன். ஒரே ஒரு ஷார்ட்டாக முடிச்சிட்டேன், சீக்கிரமாக முடிச்சிடுறேன். புயல் மாதிரி அக்கா பேசிட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேலே நான் என்ன பேசுறது எனக்கு தெரியல. ஸோ தளபதி 2026 சிஎம் ஆக போகிறது உறுதி. அது எல்லாருமே உங்கள் கையில் தான் இருக்கு. டிஎம்கே ஏடிஎம்கேலேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. எல்லாருமே வந்து என்கிட்ட கேட்டாங்க, என்னப்பா உங்கள் ஆள் சினிமாவுக்கு வந்துட்டாரு, என்னப்பா கதை அப்படின்னாரு. நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், மாணவர்களுக்காக, முதியோர்களுக்காக, கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்காக, கணவனை இழந்த பெண்களுக்காக, மாணவர்களுக்காக, குழந்தைகளுக்காக, விவசாயிகளுக்காக, நெசவாளருக்காக, ஓட்டுநருக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக எங்க ஆள் உள்ள வருவாருன்னு சொன்னேன். கண்டிப்பா 2026 தளபதி சிஎம் ஆக போறது உறுதி. எல்லாரும் பூத் கமிட்டி போடுங்க, வீடியோ விடா போங்க, வீடியோ விடா போய் தளபதியை பத்தி சொல்லுங்க, விசில் சின்னத்தை காட்டுங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுங்க. 2026 நம்ம தான் உறுதி என்ற வாய்ப்பு அளித்த நன்றி. பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. நன்றி. அடுத்து சென்னை வடக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர், பண்டிதர் தமிழில் அல்ல பாமர தமிழில் பேசக்கூடிய பாசத்திற்குரிய சகோதரி, இதயத்திலிருந்து பேச